ஹே கைஸ், ரொம்ப 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 மாதங்களுக்கு அப்புறம் என்னடா இவன் விலாக் போடுறான்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விலாக் வந்து கொஞ்சம் காமெடியாக நல்லாவே போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மேக்கப் ஷூட்டுக்கு போக போகிறோம் நானும் குஷியும். ஸோ என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். நைட்டு நாங்கள் தூங்கும்போது நான் 3 மணிக்கு தூங்கினேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சு. தூக்கமே பத்தலை. தண்ணி வச்சுருக்கேன் எனக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இது பண்ணணும். தண்ணி ரெடி ஆகிட்டுருக்க ஒரு பக்கம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஒழுக்கமாக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். நான் மன்னிச்சிக்கோங்க. 6 months என்னால் ஏன் வீடியோ போட முடியலன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ அலுப்பாக இருந்துச்சா என்னென்னு. இனிமேல் வந்து நான் ரெகுலராக வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் மன்னித்து கொள்ளவும். போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அவங்க எல்லாரையும் எழுப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். டி தண்ணி வச்சுட்டு 8 மணி 7 ஆச்சு. வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெடி ஆகிட்டேன். ஏன் வந்து நான் எதுனா எதுவுமே போடலன்னா அங்கே போயிட்டு திரும்பி அதை அழிச்சு அதெல்லாம் கீழெல்லாம் வந்துடும். அதனால் நான் ஐலைனர் எதுவுமே போடல, பொட்டு வைக்கலாம், ஒன்றுமே போடல. இதுதான் வந்து மேக்கப் போடாத ரியல் ஃபேஸ். அதே மாதிரி இது வந்து ஃபில்டர் இல்லாத ரியல் ஃபேஸ். வெறும் பொட்டும் விபூதியும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். குளிச்சு ரெடியாகி 10 நிமிஷம் ஆச்சு. ஒருத்தி தான் வந்துட்டா குளிச்சுட்டு. என்ன சொல்ல நினைக்கிறீங்க சரி? தூக்கம் தான் வருதா? நைட்டு லேட்டாக தான் தூங்குமா? நாங்கள் நைட் அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். டான்ஸ் ஆடிக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு நைட்டு தான் உட்காந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். எத்தனை 12 வரைக்கும் ரீல்ஸ் எடுத்துகிட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் இவ தூங்கிட்டா. ஃபஸ்ட்டு இவ தூங்கினா, அப்புறம் அவள் தூங்கினா, அப்புறம் நான் தூங்க 3 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து மணி 6 மணிக்கு அலாரம் வச்சு ஒருத்தி சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு இவளுக்கும் சுடுதண்ணி வச்சுட்டு இவங்களெல்லாம் எழுப்பனா. ஒருத்தி டீனா வரல, நீங்கள் போயிட்டு வாங்குங்கிறா. என்ன பண்ணலாம் அவளை? இப்போ வெளியில் வருவா, வந்தோட்டே அவளை நாங்கள் காட்டுறோம். இப்போ போயிட்டு நாங்கள் இங்கே என்ன வேலைன்னா காந்திபுரம் போயிட்டு வண்டியையும் போட்டுட்டு என்ன பண்ணணும், எங்கேயோ போகிறோம். அது வந்து எங்கே போகிறோங்கிறது சஸ்பென்ஸ். ஆமாம். ஸோ போயிட்டு சாப்பிட்ணும். எப்போ பார்த்தாலும் சோறுன்னு. ஃபஸ்ட்டு பசிக்குது. உனக்கு உடல்ல அரிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டு போவோம், அவங்கள வெயிட் பண்ண வைப்போம். சரியா? அவங்க வந்து வீடியோ பார்த்தாங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு பசிக்குது. குளிச்சுட்டு வந்துட்டேன், எந்திரிச்சு சரி கிளம்பு டைம் ஆச்சு. ஏய் என்னாச்சு? கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்கேன். 7:30 ஆச்சு. எத்தனை மணிக்கு நம்ம வர சொன்னாங்க? நம்மளை வந்து 7 o'clock பஸ் ஸ்டாண்ட் வர சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம தூங்கிட்டோம். வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பி பெட்ரோலும் போட்டாச்சு. பெட்ரோல் போட்டு சாப்பிடவும் போயிட்டோம். ஓகேவா? 5வது தோசை இதோட எப்படி இருக்கு? கம்மியா சாப்பிடுன்னா கேக்குறியா? சோத்து மாடு. நல்லா இருக்கு. அடுத்து அந்த மேக்கப் போடுற அக்காவை பிடிச்சிட்டு நாங்கள் பஸ் ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் கூட போகல. பஸ்ஸில் புஷ்ஷுன்னு ஒரு சவுண்ட் என்னன்னு பார்த்தா பஸ்ஸு பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ போடலான்னு பார்த்தா ரேப்பிடோவும் பயங்கர ரேட். சரி இறங்கிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ்ஸோட டயரே பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் நிலமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பஸ்ஸும் கிடச்சிச்சு. நாங்கள் ஏறி அங்கேயே ரீச் ஆகிட்டோம். எல்லாரும் ஒன்றா வெற்றிகரமாக வந்துட்டோம். ஆலந்துறை ஃபஸ்ட் டைம் வரேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அப்புறம் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஊந்தனைக்கு நான் தான் ஏன் துணைக்கு 2 பேரும் பாட்டு பாடிட்டு இருந்தோம். தாந்தின்னி குஷி ஒரு தாந்தின்னி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கடையில் நீ சாப்பிட்ற மாதிரி இருக்கு. 4வது தோசை. இது ஒரு 4 தோசை தின்ட்டேன். ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். பிரைட்டா தெரியுறாடி. இல்ல அவங்களும் கொஞ்சம் பிரைட்டா தான் இருக்காங்க. இவ்வளவு தூரம் தான் வருவாங்க. ஏறு பிரைட்டா தெரியலையா? பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. அப்புறமா இவ்வளோ நாள் நான் ஆம்பளையா இருந்தேன்.
எனக்கு லைட் மேக்கப் போட்டாங்க, அதுக்குள்ள குஷியை பார்த்தா நான் பயந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன், டவுட் மேலே டவுட். எனக்கு நிறையா மேக்கப் போட்ட மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் கேட்டுகிட்டே இருந்தேன் சட்டில் ஆயிருமா ஆகாதான்ட்டு. என்னடா நடக்குது இங்க? எனக்கு ப்ராசஸ் பாதி முடியவே குஷி கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு என்னை விட. அவங்க உட்காந்து ஒருத்தர் அவளுக்கு மேக்கப் பண்ணி விட்றாங்க. அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரு நாள் பொம்பளை வேஷம் போடுறதுக்கே நாக்கு சொல்லுது. பொம்பளைங்களே எப்படி தான் ஜனதானே இந்த பொம்பளை வேஷம் போடுறாங்களோ. ஐயோ பஸ் ஏறினது ஜெயிச்சு தூங்கிட்டா. எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆக போகுது. நாங்கள் வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்து ரீச்சே ஆனோம். அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இதோ இங்கே பாருங்கள், அந்த முடியில் இன்னும் இருக்குது. நான் போய் குளிக்கணும். அப்புறம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத சுச்சுவேஷன் மாதிரி ஆயிடுச்சு, தலைலாம் வலிக்குதா. அதனால் வந்து ஜெயஸ்ரீ காஃபி போட்டு கொடுத்தா. ஏதோ காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் குடிச்சிட்ருக்கேன். அவள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுப்புள்ள பெண்மணி, வீடெல்லாம் நீட் பண்ணுவாள். அவளே எல்லாம் இழுத்து போட்டு செய்வாள். அதனால் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கிறத நான் வந்து என்ன பண்ணுறாங்கிறத காட்டுறேன். நான் வந்து பொறுப்பில்லா பெண்மணி. வந்தோடனே டயர்ட் ஆகிட்டேன். குஷி வந்து எப்போ பார் பாத்ரூம்லேயே தான் இருப்பாள். இப்போ எதுக்கு பாத்ரூம் போகிறா ஏன் போகிறான்னே தெரியாது. அவள் வெளில வந்தோடனே அவட்ட நம்ம கேட்போம், ஏன் நீ பாத்ரூம்லேயே இருக்கேன்னு. மெல்ல மெல்ல பட்டை என்ன பண்ணுறான்னு பாருங்க. சொன்ன மாதிரி பொறுப்பில்லை பெண்மணி. பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துட்டு குஷி போய் நான் சொல்லியிருந்தேன்ல எங்களுக்கு வந்து ரொம்ப பாசம் கட்டி தோசை வாங்க போயிருக்கான்னு. அவள் அது இல்லாமல் தோசை வாங்க முன்னாடி பாத்ரூம்லேயே தான் இருந்தால் ரொம்ப நேரம். அவட்ட ஏன் எப்போ பார்த்தாலும் பாத்ரூம்லேயே இருக்கேன்னு கேளுங்க, ஓகேவா? மறந்துடாமல் எல்லோரும் கேளுங்க. கமெண்ட் வந்து குஷி அக்கா ஏன் பாத்ரூம்லேயே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு கேட்கணும். இல்லை ஜெயஸ்ரீ? ஆமாம். ஜெயஸ்ரீ தெரில, இப்போ சொல்லு. ஆமாம் கேளுங்க. வெற்றிகரமாக நம்மளோட டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டே வந்து எப்படி போச்சு? ரொம்ப ரொம்ப டயர்டாக போச்சுங்க. ஆமாம், நானாக சேர்ந்து குளித்தேன். இது சூற காலையில் குளிச்சேன்ல. ஜெயஸ்ரீ வந்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள். என்ன பண்ணிட்டு இருக்க ஜெயஸ்ரீ? சும்மா தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறதே பெருசு. சரி, அண்ட் இதே மாதிரி வந்து எங்களோட காம்போவில் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் எல்லோரும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் கேவலமாக கழுவி திட்டிலாம் ஊற்றிடாதீங்க எங்களை. பரவாயில்ல, ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபன்னாக தான் இருந்திருக்கும் நம்புகிறோம். நெக்ஸ்ட் இந்த சேனலில் என்ன பண்ணலாம், என்ன 3 பேர் சேர்ந்து என்ன காம்போவில் பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் சீக்கிரமே சொல்லுங்கள். அவ்வளோதான் என்னோட சைடில் நான் சொல்ல விரும்புகிறேன். குஷி என் சைடில் இருந்து என்ன சொல்ல போகிறேன்னா, சரி ஓகே, இதோட நம்ம இந்த டேவை வந்துட்டு இன்னைக்கு மைக்குட்ரி இன்னைக்கு பண்ண மாடல் ஷூட்டோட வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அதையும் மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன பண்ணணும்? சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. சரி ஓகே, see you next mini vlog. மினி vlog எடுத்து மினி vlog வருது. சரி, see you next vlog. டாடா பை பை. டாடா. அடுத்து எத்தனை மாதம் கழிச்சு போட போகிறேன்னு தெரியல. கருக்கிட்டா பாய்.